அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு நிறைய மக்களுக்கு பெரிய விஷயங்கள நடத்தி தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம கேட்கறத விடவும் அல்லாஹ் தஆலா அதிகமா நமக்கு வழங்கக்கூடிய ஒரு அமல தான் நான் சொல்லி தரப்போறேன். இன்றைக்கு நம்மள எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய சோதனைகள்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அது எல்லாத்துக்குமே அமல்கள்ல தீர்வு இருக்கு. கண்டிப்பா ஒரு தேவை இருக்குன்னு நம்ம பல வருடங்களாக சொல்லிக்கிட்டே இருக்கிறத விடவும், நம்ம ஒரு 10 நிமிஷம் மனதார ஒரு அமல செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல நம்ம நெருங்கும்போது, அந்த 10 நிமிஷத்துல 10 வருட துஆ கூட கபூலாகும். அந்த அளவு சக்தி நம்மளோட துஆவுக்கு இருக்கு. இன்னும் ஒரு நம்பிக்கையான ஒரு அமலுக்கு இருக்கு. அதனால கண்டிப்பா எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் சரி, இதெல்லாம் எனக்கு நடக்காது, இதெல்லாம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்க முடிவு பண்ண விஷயமா இருந்தாலும் சரி, அது ஹலாலான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா, ஒரு அமல செய்யுங்க. அல்லாஹ்வோட மனத ஒன்றிணைச்சு நீங்க துஆவ கேளுங்க. நம்பிக்கை வைங்க ரப்பு மேல. இன்னும் அல்லாஹ் கிட்ட பிடிவாதமா நீங்க கேளுங்க. கண்டிப்பா அல்லாஹ் தருவான். அதற்கு உதாரணமா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சம்பவத்த நான் சொல்லப் போறேன். இது முந்தைய காலகட்டத்துல நடந்தது. இப்போ நடந்தது இல்ல. முந்தைய காலகட்டத்துல நடந்த ஒரு அனுபவம். அதாவது ஒரு ஊர்ல ஒரு வசதி படைத்த ஒரு மனிதர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. யார் என்ன கேட்டாலும் குடுத்துருவாங்க. யாருடைய கஷ்டத்தையும் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. உடனே அள்ளி அள்ளி குடுத்து அவங்களோட கஷ்டத்த அப்படியே லேசாக்கிருவாங்க. நல்ல ஒரு ஈமான்தாரியான ஒரு மனிதர். நல்ல ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க. ஒரு அரசாங்கத்த கட்டி காப்பாத்தக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இவரு ஒரு பழக்கத்த கொண்டு வர்றாரு. அதாவது தினமும் மாலை வேளையில அவருடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, தெருவுல இறங்கி, அதாவது வீதியில வீதியிலலாம் இவரு வரக்கூடிய மனிதர் கிடையாது. ஏன்னா, இவருக்கு தேவையானது எல்லாமே அவருடைய அரசாங்கத்துக்கே கொண்டு போய் மக்கள் குடுத்துருவாங்க. ஆனா, இவரு ஒரு பழக்கத்த கொண்டு வர்றாரு. தெருவுல இறங்கி, தினமும் சாயங்காலம் இவருடைய கால்லயே நடந்து போய் சில மனிதர்கள கவனிப்பாராம். யாராவது நம்மளோட அரசாங்கத்துல கஷ்டப்படுறாங்களா? நம்மளோட அரசாங்கத்துல யாருக்கும் எந்த குறையுமே இருக்கக்கூடாது. அவங்களுடைய குறைகளை எல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவரு போய் மனிதர்கள தேடுவாங்களாம். பார்த்தா எல்லாருமே ரொம்ப செழிப்பா இருப்பாங்களாம். யாருக்கு கொஞ்சம் மனக்கவலையா தெரிஞ்சதோ அவங்கள உடனே கூட்டிட்டு போயி, இவரு அவங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்துருவாராம். அந்த மாரி ஒரு நல்ல மனிதர். ஒரு நாளு இவரு வெளி நாட்டுக்கு போறாரு. இவருடைய அரசாங்கத்திலிருந்து வெளி ஒரு நாட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல ஒரு மனிதர பார்க்குறாரு. அந்த மனிதர் ரொம்ப ரொம்ப கவலையோட அழுதுட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு நிறைய கடன்கள். அந்த கடன கொடுக்க முடியல. அந்த கடன் கொடுத்தவங்க எல்லாமே மிக மோசமான வார்த்தைகள்ல திட்டுறாங்க. இன்னும் குடும்பத்துக்கும் சம்பாதிச்சு கொடுக்க முடியல. பிள்ளைகளுடைய கஷ்டத்தையும் பார்க்க முடியல. அந்த மனிதர் வேலை தேடி அலையாத ஒரு இடம் இல்ல. எங்கேயும் வேலை கிடைக்கல. இதோட அவரு சாப்பிட்டு 3, 4 நாள் ஆச்சு. அவருக்கு அந்த இடத்துல நிக்கிறதுக்கு கூட சக்தி கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவருக்கு அழுக தாங்க முடியாத அழுக. ஏன்னா நிக்கவே முடியல. எப்படி போய் வேலை தேடுறது? தன்னுடைய கடன்கள நீக்கறது, இன்னும் தன்னுடைய குடும்பத்தினுடைய வறுமைய நீக்கிறது அப்படின்னு அழுக வந்துருச்சு. யார் பார்க்குறாங்க அப்படின்னெல்லாம் அந்த மனிதர் பார்க்கல. அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மனிதர இந்த வசதி படைத்த மனிதர் பார்க்குறாங்க. உடனே அவங்கள கூப்ட்டு என்ன விஷயம்னு கேட்கும்போது, "எனக்கு ஏதாவது வேலை இருந்தா நல்லாருக்கும். என்னுடைய குடும்பத்தில பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் எனக்கு நிறைய கடன்கள் இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "சரி வாங்க." அப்படின்னு சொல்லி இந்த நபர தன்னுடைய வண்டியில தூக்கி போட்டு கொண்டு போறாங்க. ஏன்னா இவரால நிக்கவே முடியலையே. தன்னுடைய கூட வந்த ஆட்கள கூப்ட்டு வண்டியில தூக்கி போட்டு போறாங்க. ஏன்னா இந்த வசதி படைத்த நபர் தன்னுடைய நாட்ட விட்டு வேற ஒரு நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா தன்னுடைய நாட்டுக்கு போகவே அந்த குதிரை வண்டியில 2 நாள் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த நபருக்கு ரொம்ப பசி, தாங்க முடியாத பசிங்கும்போது, இடையிலேயே வண்டிய நிறுத்தி, இவருக்கு தேவையான தண்ணி, இவருக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்து, அந்த நபர தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போயி, இவருக்கு ஒரு வேலைய அவரு கொடுக்குறாரு. "நான் உனக்கு ஒரு இடத்த தரேன். அந்த இடம் உனக்கு சொந்தமானது.
அந்த இடத்துல ஒரு தங்க புதையல் இருக்கு. தினமும் நீ முயற்சி பண்ணி அந்த மண்ணை தோண்டி உன்னால் எவ்வளவு முடியுதோ தோண்டி எவ்வளவு கிடைக்குதோ அதை நீ எடுத்துக்கோ. எடுத்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனிதரும் இந்த நபருடைய பேச்சை கேட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோன்றாங்க கிட்டத்தட்ட 40 நாட்கள் போகுது. இன்னும் பல மாதங்கள் கூட போகுது. ஆனால் அதிலிருந்து மண்ணை தவிர எதுவுமே வரல. அப்போ இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. இந்த நபர் பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு. ஆனால் இவருக்கு தேவையான உணவை மட்டும் அந்த நபர் கொடுத்துட்டு வர்றாங்க. இவருக்கு ஒரு நல்ல இருப்பிடத்தையும் கொடுத்துட்டு வர்றாங்க. இதெல்லாம் உண்மைதானே. ஆனால் அந்த நபர் ஏன் புதையல் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்த நம்மளை தோண்ட சொல்லணும் அப்படின்னு அந்த நபர் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேரடியாகவே போய் கேட்குறாங்க, எனக்கு இந்த வேலை வேணாம். ஏன்னா இதில் எந்த விதமான புதையலுமே இல்லை. நான் இதே வேற வெளியில் ஒரு இடத்துக்கு நான் வேலைக்கு போயிருந்தா கூட நான் என்னுடைய கஷ்டத்தை இந்நேரம் நான் லேசாக்கியிருப்பேன். எனக்கு இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு அந்த நபர் போயிடுறாங்க. இந்த வசதி படைத்த நபர் அதற்கு பிறகு மறுபடியும் இவருடைய நாட்டில் தினமும் மாலை வேலையில் இறங்கி யாராவது கஷ்டப்படுறாங்களான்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்னொரு மனிதர் கண்ணுக்கு தெரியுறாங்க. அவங்களுக்கும் மிகுந்த சோகம். காரணம் கேட்டால், என்னுடைய தாய் தகப்பனாருக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், அவங்களுக்கும் முடியாமல் இருக்குது, எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்கள நான் நல்லா பார்த்துக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் ரொம்ப கவலைப்படுறாங்க. உடனே அந்த மனிதரை இந்த வசதியானவங்க கூப்பிட்டு வண்டியில் போட்டு அதே இடத்துக்கு கொண்டு போய், இந்த இடம் உனக்கு சொந்தமானது, உன்னால் எவ்வளவு ஒரு நாளைக்கு தோண்ட முடியுதோ தோண்டு, இதில் நிறைய தங்க புதைகள்கள் இருக்குது, உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்து அதிலிருந்து உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நீ லேசாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த நபரும் வர்றாங்க, தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி தோன்றாங்க. ஒரே ஒரு தோண்டு தான், அதுக்குள்ளே இவங்களுக்கு அந்த தங்க புதையல் கிடச்சிருது. அல்ஹம்துலில்லான்னு அதை எடுத்து அந்த வசதியானவங்க கிட்ட கொடுக்கும்போது, இது உனக்கு சொந்தமானது தான், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது அந்த நபர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் எதை செஞ்சு நீங்கள் இந்த புதையலை எடுத்தீங்க? இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஒரு நபர் தோண்டினாங்க, ரொம்ப மாதங்கள் தோண்டினாங்க, எதுவும் கிடைக்கல. அப்படிங்கும்போது அந்த நபர் சொன்னாராம், எனக்கு அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை இருக்குது, நான் முழு நம்பிக்கை வச்சு என்னுடைய தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்கணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தான வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு அமலை நான் செஞ்சுட்டு வர்றேன். கிட்டத்தட்ட 2 வாரங்கள் அந்த அமலை நான் செஞ்சுட்டு வர்றேன். அசருக்கு பிறகு வழமையாக இந்த திக்ருகளை நான் செய்யக்கூடியவங்களா நான் இருக்கிறேன். அதனால் அல்லாஹாலா எனக்கு கொடுத்தானா என்னமோ, அல்லாஹாலா மிக கருணையாளன்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அந்த புதையலை எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். ஒரே நாளில் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் முதல்ல இருந்த நபருக்கு நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வின் மீது ஈமான் இல்லை. ஆனால் அவருடைய கஷ்டம் லேசாகணும்னு மட்டும் நினச்சாங்க. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கஷ்டம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அதவே நம்ம நினச்சிக்கிட்டே இல்லாமல் நம்ம அமலை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கும்போது சில மணி துளிகள் இருந்தால் போதும், பல வருட கஷ்டத்தை கூட அல்லாஹ் லேசாக்கிடுவான். இதை தான் நம்ம ரொம்ப படிப்பனையாக எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஒரு அமலை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. அந்த கண்ணீர் துளிகள் உங்களுடைய அத்தனை கஷ்டத்தையும் லேசாக்கிடும். பனி போல் உங்களோட பிரச்சனைகளை லேசாக்கக்கூடிய சக்தி உங்களோட கண்ணீருக்கு தான் இருக்குது. அந்த நபர் செஞ்ச அந்த அழகான திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இதை நீங்கள் தொடர்ந்து 7 நாட்கள் இடைவிடாமல் நீங்கள் செய்யணும். இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்வத்துக்காகன்னு இல்லை, எல்லா விதமான தேவைகளுக்காகவுமே நீங்கள் இதை ஓதலாம். வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா, இதை ஓதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா, இதை ஓதுங்க. குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவாக இருக்கா, இதை ஓதுங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா எல்லா விதமான தேவைகளுக்குமே ஓதலாம். இது அதுன்னு பிரித்து நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. ஹலாலான எந்த ஒரு தேவைக்கும் ஓதலாம். தினமும் தவறாமல் ஃபஜ்ருக்கு நீங்கள் ஓதிடணும். ஒவ்வொரு நாளும் ஒரு திக்ரு, 7 நாளைக்கு 7 திக்ரு. முதல் நாள் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா யா ரஹ்மானு யா ரஹீம் அப்படின்னு 100 தடவை ஓதணும். இதில் இருக்கிற எல்லாமே அல்லாஹினுடைய திருநாமங்கள் தான். 2வது நாள் யா வாஹிது யா ஹது அப்படின்னு 100 தடவை. 3வது நாள் யா சமது யா ஃபர்து. 4வது நாள் யா ஹையு யா கையுமு. 5வது நாள் யா ஹன்னானு யா மன்னானு. 6வது நாள் யா தல் ஜலாலி வல்லிக்ராம். 7வது நாள் யா அல்லாஹு யா ஹுவ. இந்த திக்கரை நீங்கள் 100 தடவை ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. அந்த 7 நாட்கள் முடியறதுக்குள்ளேயே அல்லாஹ் தஆலா உங்களுடைய அத்தனை தேவைகளையுமே
கபூலாக்கி தந்துருவான். இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப இது எளிமையான ஒரு அமல் தான். இத வந்து நீங்க பீரியட்ஸ் டயத்துல கூட தாராளமா நீங்க ஓதலாம். இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு பெரிய தேவைகளை கூட நடத்தி தரக்கூடிய வல்லமை இந்த அல்லாஹ்வினுடைய திருநாமங்களுக்கு இருக்கு. அதுவும் இதுல இருக்கக்கூடிய திருநாமங்கள் எல்லாமே இஸ்முல் ஆலம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பெயர்கள் இதுல இருக்கு. எல்லா தேவைகளுக்கும் இதுல தீர்வு இருக்கு. அல்லாஹ்வினுடைய ஒரு திருநாமத்த ஓதுனாலே நிறைய பலன். ஆனா, இத்தன திருநாமங்களையும் நம்ம தொடர்படியா நம்ம ஓதும்போது, இன்ஷா அல்லாஹ் நிறைய மகத்தான விஷயங்கள நம்ம அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ள முடியும். உங்களுக்கு எது வேணும்னாலும் சரி, இத ஓதி நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க. ரொம்ப நம்பிக்கையா கேளுங்க. அல்லாஹ் தஆலா பெரிய கொடையாளனாக இருந்து நமக்கு வாரி வழங்குவான். எனவே இந்த அமல செஞ்சு முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க. அந்த துஆவுல என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்க எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல சிறந்த அமல்களுடைய வஜீஃபாக்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட தமிழ்லேயே 30 ஜூஸ் குரானும் கிடைக்கும். மேலும் வீட்டு தயாரிப்புகள் நிறைய பொருட்கள் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். மூலிகை நலங்கு மாவு நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் குழந்தைங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணக்கூடிய ரோஜா இதழ் ஃபேஸ் பேக் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் தனியாக ரோஜா இதழ் பொடியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் ஒரிஜினல் சந்தனத்தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் கஸ்தூரி மஞ்சள் பொடியும், இன்னும் மஞ்சிஷ்டா தூளும், இன்னும் முல்தானி வெட்டி பவுடரும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று மூலிகை சீயக்காத்தூள், மற்றொன்று மூலிகை ஹேர் ஆயில் மிக்ஸு. இதில் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் சரி, அல்லது சுத்தமான தேன் தேவைப்பட்டாலும் சரி, கிதாபுக்கு கொடுக்கப்பட்ட அதே நம்பர் தான். அதில் வாட்ஸ்அப்பில் உங்களோட ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.